Taste the Daily. அதாவது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒரு கட்சி என்றால் அது திமுகவிற்கு தான் முதலிடம் என்பார்கள் மக்கள். அந்த அளவிற்கு ஒரு பொய்யை உண்மை போலவே கட்டமைப்பதில் திமுகவினர் கை தேர்ந்தவர்கள். குறிப்பாக பொய் வழக்கு புனைவதில் மன்னர்களாக இன்றைக்கு திமுகவினர் ஒவ்வொருவரும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்பவர்கள், எதிர்த்து பேசுபவர்கள், திமுகவினுடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து, திமுகவினுடைய தில்லாலங்கடி தனங்கள் குறித்து, குறிப்பாக எஸ்ஐஆரில் இருக்கக்கூடிய போலி வாக்காளர்களுடைய பிரச்சனைகள் குறித்து பேசுகிற பொழுது அதனை அந்த கருத்தை தர்க்க ரீதியாக எதிர்கொள்ள திராணியற்ற திமுகவினர் பொய் வழக்கு புனையக்கூடிய, குறிப்பாக குரல் வலையை ஜனநாயகத்தினுடைய படுகொலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். பொய் வழக்கு புனைவர்கள் மட்டுமே திமுகவினர் மிகுந்த கவனம் செய்து அந்த ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசுக்குவதில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, எடப்பாடியார் போன்ற தலைவர்கள் மட்டுமல்லாது அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, கே.சி. வீரமணி, ஜெயக்குமார் என ஒரு பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. அதாவது கள்ள வாக்கு போட்டு பிடித்து கொடுத்தவர் மீது பொய் வழக்கு புனைவது, அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேசுகிறவர் மீது பொய் வழக்கு போடுவது, திமுக அரசினுடைய தில்லாலங்கடி தனங்களை, ஊழல்களை அம்பலப்படுத்தி பேசுகிற போது அவர்கள் மீது அந்த வழக்கு புனைவது, இப்படி ஜோடிக்கப்பட்ட வழக்குகளாக திமுகவினர் பல்வேறு பொய் வழக்குகளை புனைந்தாலும் கூட அதிமுக ஒவ்வொரு காலகட்டத்திலும் பதிலடி கொடுக்கும் விதமாக சட்டத்தின் முன் சென்று நீதியை நிலைநாட்டி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த வரிசையில் தற்போது பொம்மை முதல்வர் ஸ்டாலினுடைய ஆட்சியிலே சமூக வலைதளங்களில் விமர்சனம் வைத்தாலே கைது, அராஜகம் என உச்சக்கட்ட அளவிற்கு காவல்துறை கண்ணும் கருத்துமாக அந்த விஷயத்தில் மட்டும் செயல்படுகிறது. குறிப்பாக இந்த வரிசையில கடந்த வாரம் தேர்தல் ஆணையத்தினுடைய எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய, அதாவது அந்த வாக்காளர்களுடைய போலி வாக்காளர்களாக இருக்கக்கூடிய இறந்தவர்கள், முகவரி மாற்றம், இடம் மாற்றம் என்று பல்வேறு கோணங்களில் சென்றவர்கள், குறிப்பாக இறந்தவர்களுடைய வாக்காளர்கள், போலி வாக்காளர்கள் என திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 30,000 வாக்குகள் இருக்கிறது. அதாவது 11.5% வாக்குகள் இருப்பதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த செய்தி தொடர்பாளர், குறிப்பாக கோவை சத்தியன் ஒரு ஊடக விவாதத்தில் பங்கேற்று பேசுகிற போது அவருடைய குரல் வலையை நசுக்கும் விதமாக அவர் என்ன பேசினார் என்றால், வாக்காளருடைய பெயரை பார்த்து அவருடைய சாதியை அடையாளப்படுத்தி இந்த வாக்கு நமக்கு வராது என்று நீக்கி விடுவார்கள். அந்த அளவிற்கு இது போன்ற ஒரு செயல்களை எல்லாம் செய்கிறார்கள். எனவே இந்த எஸ்ஐஆரில் முறையாக அந்த போலி வாக்காளர்களை கண்டறிந்து அதனை நீக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை வைத்து அவர் பேசுகிறார். இதனை கருத்து ரீதியாக எதிர்கொள்ள திராணியற்ற திமுக, அதன் கூட்டணியை சார்ந்தவர்கள் சாதி சாயத்தை பூசுகிறார்கள். பூசப்பட்டு எஸ்சி ஆணையத்திடம் இவர்கள் புகாராக இதனை கொடுக்கிறார்கள். நீதிமன்றத்திற்கு சென்று நீதியை நிலைநாட்ட வேண்டிய சூழ்நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்த நிர்வாகிகள் இருக்கிறார்கள். நீதிமன்றத்தை நாடுகிற போது நீதிமன்றம் இன்றைக்கு திமுகவினருக்கு ஒரு சம்மட்டி அடியை வழங்கி இருக்கிறது. குறிப்பாக எஸ்டி ஆணையத்தினுடைய பரிந்துரைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டதோடு, குறிப்பாக இந்த வழக்கு எந்த அளவிற்கு ஜோடிக்கப்பட்டது என்பதை இந்த தீர்ப்பு எடுத்து காட்டுகிறது. அதே நேரத்திலே இந்த வழக்கு இந்த எஸ்சி ஆணையத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்ட ஒரு நிலையிலே தமிழக அரசு தொடர்ந்து அவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களிலே தேவையற்ற, அதாவது இந்த ஒரு விஷயத்திலிருந்து வெளிவந்து விடுவார் என்று தெரிந்து கொண்டு அடுத்த கட்டமாக வேறு ஒரு வழக்கை புனைவது என்பது ஒரு கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக, கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள திராணியற்ற ஒரு அரசாக திமுக அரசு இருக்கிறது. திமுக அரசு எதிர்த்து பேசுபவர்களுடைய அந்த ஜனநாயகத்துடைய குரல் வலையை நசுக்கும் விதமாக, ஜனநாயகத்தை படுகொலையில் தோண்டி புதைக்கும் விதமாக திமுக அரசு நடந்து கொண்டிருக்கிறது. காலம் எப்போதும் அதிகாரம் தன்னுடைய கையிலே இருக்காது என்பதை திமுக அரசு புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த எஸ்சி ஆணையத்திற்கு இன்றைக்கு பரிந்துரை செய்யப்பட்ட, இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தீர்ப்பு வழங்கி இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது திமுக அரசுக்கு சம்மட்டி அடி கொடுத்திருக்கிறது என்பதை குறிப்பிட்டு சொல்ல முடிகிறது.